சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இப்போது நம்ம ஐயாமுல் ஃபீல் நாட்களை அடைந்திருக்கோம். இந்த நாளில் இந்த சிறப்புக்குரிய ஒரு சூறாவை ஓதிக்கோங்க. இது ரொம்ப ஒன்றும் பெரிய சூறாலாம் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப ஒன்றும் சின்ன சூறாவும் கிடையாது. 35 சூழ இருக்கக்கூடிய ஒரு சூறா. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸான சூறா தான். யார் வேணா பார்த்து படிச்சிடலாங்கிற அளவுக்கு தான் இருக்கும். சும்மா ஒரு 3 நிமிஷம் ஓதுனீங்கன்னா போதும், இந்த சூறாவை ஒரு முறை ஓதிடலான்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு இலகுவான சூறா தான். ஆனால் இந்த சூறாவுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. சொர்க்கத்தின் நாயகியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 5 வயசாக இருக்குது. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் அவங்களுடைய மனசுல வந்துட்டே இருக்கு. யாரை வணங்கணும், யாரை வணங்கக்கூடாது, ஏன் சந்திரனும் சூரியனும் வந்து போகுது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்லாம் ரொம்ப சந்தேகம் வருது. ஏன்னா அந்த சமயத்துல அல்லாஹும் நிறைய மாற்றங்களை நபியின் மீது ஏற்படுத்திக்கிறான். அப்போ அதுக்கெல்லாம் பதில் தேடுறதுக்காக அவங்க ஈராக் குகைக்கு போயிடுவாங்க. அப்படி ஈராக் குகைக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே அமைதியாக இருப்பாங்க, பல நாட்கள் தங்குவாங்க. தங்குனாலும் அவங்களுக்கு பதிலே கிடைக்காது, திருப்பி வந்துடுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்தாலும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் ஈராக் குகைக்கு போவாங்க. இப்படியே போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கனவுல ஒரு உருவம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த உருவம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் யோசிக்கிறாங்க, ஏன் நமக்கு இப்படி ஒரு மாற்றம் வருது, ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வருது, ஏன் இப்படி ஒரு கனவு வருதுன்னா யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படிதான் இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, ரமலான் மாசத்துல ஹிராக் குகையில இருக்கும்போது அவங்க கனவுல பார்த்த அந்த உருவம் நேரில் வருது. பார்த்தா திகச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஒரு ரக்கையே பார்த்தா 7 வானம் பூமி அளவுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி வானம் அளவுக்குலாம் ரக்கையோட ஒரு மனிதரை பார்த்தா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அப்படி ஒரு மலக்கை பார்க்கும்போது பயந்துடுறாங்க நபி அவர்கள். நடுங்குறாங்க, குளிர் காய்ச்சலே அவங்களுக்கு வந்துடுது. அப்படியே பயந்து இருக்கும்போது அந்த மலக்கை என்ன பண்றாங்க, அப்படியே கட்டி அணைக்கிறாங்க. அணைச்சு என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, நீங்க ஓதுவீராக அப்படிங்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் எனக்கு ஓத தெரியாதுங்கிறாங்க. மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதவே சொல்றாங்க. நபி அவர்கள் மறுபடியும் அதையே சொல்றாங்க. 3வது தடவையும் ஓதுவீராகன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு ஓதுறதுன்னு கேட்குறாங்க. அப்ப அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓதுங்கன்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் என்ன பண்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ சூறாவை என்ன பண்றாங்க, அதாவது சூரா ஹலக்கை ஓதி முடிக்கிறாங்க. ஓதி முடிச்சதுக்கு பிறகு அந்த சூறா தான் பார்த்தீங்கன்னா குரான்லேயே இறங்கின முதல் சூறா. சுபஹானல்லாஹ். முழு குரான்ல நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் சூறா அந்த சூறா. ஆனால் அந்த சூறாவே நம்ம ஓதுறதே கிடையாது. அதுக்கு நிறைய பலன்கள் இருக்கு, நிறைய சிறப்புகள் இருக்கு. நபியுடைய வாழ்க்கையில் இருந்த கவலை, துன்பம், துயரம் அனைத்தையுமே அது போக்குச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப குழப்பத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஓதுனதுக்கு பிறகுதான் என்ன ஆறாங்க, அவங்க நபி ஆறாங்க. முதல் தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திச்சு குரானை இறக்குறாங்க. அதுக்கப்புறம் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப அவங்களை எல்லா விதத்திலையுமே அவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஒரு நாளாக, ஒரு சூறாவாக அது இருந்திருக்கு. அப்புறம் இந்த சூறா பார்த்தீங்கன்னா சஜ்தா ஆயத்தோட வரும். சஜ்தா ஆயத்துனா என்னன்னா, குரான்ல ஒரு 14 இடத்துல சஜ்தா ஆயத்து வரும். அந்த சஜ்தா ஆயத்து வந்தா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓத அந்த சஜ்தா ஆயத்து வந்தோடனே நிறுத்திடணும். நிறுத்திட்டு சஜ்தா செய்யணும். சஜ்தா செய்யறதுனா என்னன்னா, நம்ம பொதுவா தொழுகையில என்னென்னலாம் பண்ணுவோம், நம்ம தக்பீர் கட்டுவோம், நிலையில ஓதுவோம், ருக்கூல ஓதுவோம், சஜ்தால ஓதுவோம், ஹத்தையாத் ஓதுவோம். ஆனா சஜ்தா ஆயத்துக்காக சஜ்தா செய்யறதுனா என்னன்னா, நீங்க போய் ஹத்தையாத்துல உட்காந்துக்கோங்க. ஹத்தையாத் பொசிஷன்ல உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு சஜ்தா ஆயத் வந்திருக்கு, அல்லாஹ்வுக்காக நான் சஜ்தா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சுக்கோங்க. நியத்து வச்சுட்டு வெறும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் அக்பருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு தான் நம்ம சஜ்தா செய்யணும். அப்படின்னு நியத்து வச்சதுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் சொல்லி நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே டைரக்டா உட்காந்துருங்க. அப்படியே சஜ்தாக்கு போங்க. சஜ்தாக்கு போய் சஜ்தாவில் என்ன ஓதணும்னா, சஜ்தா துவான்னு ஒன்று இருக்கு, அது ஓதலாம். அது ஞாபகம் இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுபஹான ரப்பியில் ஆலா ஓதிக்கோங்க. யாருக்கு தெரியுமோ அவங்க துவா ஓதுங்க. தெரியாதவங்க நம்ம எப்பயும் ஓதக்கூடிய சுபஹான ரப்பியில் ஆலாவே 3 தடவை ஓதுங்க. ஓதிட்டு எந்திரிச்சு உட்காந்துருங்க. அல்லாஹ் அக்பர்ன்ட்டு முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு சஜ்தா தான் செய்யணும். ஒரு ஆயத்துக்கு ஒரு சஜ்தா தான் செய்யணும். மற்ற எதுவுமே ஓத தேவையில்லை. நம்ம தொழுகையில செய்யற எதுவுமே செய்ய தேவையில்லை. தொழுகையில ஒரு சஜ்தா செஞ்சா என்ன செய்வோமோ அந்த சஜ்தாவுடைய வேலையை மட்டும் நம்ம செஞ்சா போதும். இதுதான் சஜ்தா ஆயத்துக்கு சஜ்தா செய்யறது. இப்படி என்ன பண்ணணும்னா, இந்த சூறாவை ஓதணும். அந்த இடத்துல சஜ்தா ஆயத்து வரும்போது நீங்க சஜ்தா செஞ்சுக்கணும். சஜ்தா செஞ்சு உட்காந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சூறா ஓதி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க கையேந்தி அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். நீங்க சஜ்தாவில் துவா செய்யக்கூடாது, கையேந்தி அல்லாஹ் இடத்துல தான் துவா செய்யணும். ஏன்னா சஜ்தால துவா செய்யறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பொதுவா தனியாக தொழுகை இல்லாம நம்ம சஜ்தால போய் துவா செய்யறது அப்படிங்கிறது நமக்கு அறிவிப்புகள்ல அனுமதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதனால நம்ம தனியா உட்காந்து நம்ம துவா செய்யணும். அப்படி துவா செய்யும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. இந்த சூறாவை ஓதி சஜ்தா செஞ்சு நம்ம துவா கேட்டா அந்த துவா மறுக்கப்படாம கபுலாகும். ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. நபியுடைய நிலைமையவே மாத்துச்சு, நமக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். இன்னைக்கு இந்த சூறாவை நீங்க
இந்த நாட்களில் இந்த சூறாவை நீங்கள் வந்து ஒரு முறை ஓதி பாருங்க. தொழுகை இருக்கிறவங்க தான் ஓத முடியும். தொழுகை இல்லாதவங்க இந்த அமலை செய்யாதீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுவோட தான் செய்ய முடியும். ஏன்னா நம்ம சஜ்தா செய்ய வேண்டியது இருக்குது. அதனால நம்ம வந்து ஒழுவோட தான் இந்த வந்து அமலை நீங்கள் செய்யணும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.